இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்து என்ன கொஷின்ஸ்னால் இந்த மாதிரி எத்தில் குளோரைட் கொடுத்துட்டாங்க. எத்தில் குளோரைடை ஆல்கஹாலிக் KOH ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, இங்கே இருக்க பொட்டாசியமும் சிஎல்னா கேசிஎல்லாம் வெளில போயிடும். அண்ட் இங்கே இருக்க OH அண்ட் இதில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் என்ன ஆகும்னா H2O வெளில போயிடும். பேலன்ஸ் கிடைக்கிறது ஈத்தீன் தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஈத்தீனை நம்ம சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் வாட்டர் மாலிகுல்ஸ் போடும்போது என்ன ஆகுனா, இங்கே இருக்க டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு இந்த பக்கம் ஒரு H இந்த பக்கம் ஒரு OH, தட் மீன்ஸ் ஒரு எத்தனால் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஏ வந்து ஈத்தீன். சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் வாட்டர் மாலிகுல்ஸ் போடும்போது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா எத்தனால் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ். இதே நமக்கு முன்னாடியே பார்த்த மாதிரியே நைட்ரோபென்சீனில் FeNHCl போடும்போது என்ன ஆகுனா, நைட்ரோ குரூப் வந்து அமைன் குரூப்பாக மாறும். தட் மீன்ஸ் 2 ஆக்சிஜனுக்கு பதிலாக 2 ஹைட்ரஜன் கிடைக்கும். அதாவது இந்த ஆக்சிஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷனில் கொடுக்குற ஹைட்ரஜனால் 2 வாட்டர் மாலிகுல்ஸாக வெளில போயிடும். ஸோ இங்கே டோட்டலாக FeHCl வந்து 4 ஹைட்ரஜன் கொடுக்கும். அப்போ 2 ஹைட்ரஜன் இங்கே வர்றதுனால NH2 தான் வரும். சிம்பிளாக FeHCl போட்டாலே NO2 NH2 தான் மாறும். இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா SnHCl. இது ரெண்டு போட்டாலுமே NO2 NH2 மாறும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கான்சன்ட்ரேட்டட் HNO2 ஆக்சுவலி நைட்ரிக் ஆசிட் அண்ட் 273 கெல்வின். இன்னொன்று வந்து HNO2 அண்ட் 273 கெல்வின். ஸோ இது போடும்போது என்ன ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, NaNO2 ப்ளஸ் HCl இது 2 போட்டாலுமே அனிலின் குரூப் என்ன தான் மாறும்னா டயசோனியம் குளோரைடை தான் வரும். ஓகேவா? இது 2 தான். HNO2 அப்படி இல்லைன்னா NaNO2 HCl இது 2 போட்டாலுமே அனிலின் வந்து டயசோனியம் குளோரைடாக மாறும். N டபுள் பாண்ட் N Cl மாறும். ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா பென்சீன் டயசோனியம் குளோரைட். ஸோ பியில் அகெயின் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா ஃபீனாலை ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கப்ளிங் ரியாக்ஷன் லெசன் 11ல் இருக்குது. ஸோ அப்போது இங்கே இருக்கிற சிஎல்லும் ஃபீனால் இருக்கிற ஹெச்சும், தட் மீன்ஸ் ஃபீனால் இருக்குது இல்லையா, ஸோ ஃபீனாலில் இந்த சைடில் இருக்க ஹெச்சும் இங்கே இருக்க சிஎலும் வெளில போயிட்டு நம்மளுக்கு அசோபென்சின் N டபுள் பாண்ட் N இங்கே தானே சிஎல் வெளில போச்சு. அப்போ அதே இடத்துல தான் இந்த ஃபீனால் குரூப் அப்படிங்க அட்டாச் ஆகும். ஸோ OH கிடைக்கும். இது ஃபெனில் அசோபென்சின். ஸோ கம்பல்சரியில் கன்வர்ஷன் ஆஃப் பென்சால்டிகைட் டு பென்சானின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதனால் அதை மெயினாக பார்த்துக்கோங்க. 2 பென்சால்டிஹைட் அண்டு இங்கே இருக்க ஹைட்ரஜன் வந்து இங்கே இருக்க ஆக்சிஜன் கூட வர்றதுனால டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு இங்கே ஆக்சிஜன் கூட வரும். அப்போ இங்கே OH மாறும். மீதி இருக்க C டபுள் பாண்ட் O C6H5 அப்படி இந்த இடத்துல வரும். ஸோ இதான தான் பென்சாயின் காண்டன்சேஷன். அண்டு இதுக்கு வந்து ரியேஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலிக் KCN, இதை மறக்காமல் போடணும். நெக்ஸ்ட்டு எத்தில் அசிட்டேட்டையும் ப்ரொப்பில் அசிட்டேட்டாக மாறுது. டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷனில் வரும். ஸோ எத்தில் அசிட்டேட் எப்படி எழுதுனா C2H5 COOCH3 அண்டு ப்ரொப்பில் அசிட்டேட்டாக மாறணுன்னா அப்போ ப்ரொப்பனால் ஆட் பண்ணும். அப்போ தான் நம்மளுக்கு ப்ரொப்பில் அசிட்டேட்டாக மாறும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற அந்த ஆல்கில் குரூப் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னா இங்கே இருக்க C2H5க்கு பதிலாக இங்கே இருக்கிற ப்ரொப்பில் குரூப் ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால அப்போது C3H7 COOCH3 இங்கே ப்ரொப்பனாலுக்கு பதிலாக எத்தனாலாக மாறும். ஸோ இதுதான் அந்த கன்வர்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நைட்ரோபென்சினில் FeHCl ஏற்கனவே சொன்ன மாதிரி NO2ல் இது போட்டால் NH2 தான் வரும். அடுத்து இதில் வந்து NaNO2 HCl போடும்போது இப்போ தான் நம்ம பார்த்தோம் NH2 என்னவா மாறும்னா N டபுள் பாண்ட் N Cl மாறும். ஸோ இதில் பென்சின் டயசோனியம் குளோரைடை ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது N2 வந்து N2 கேஸாக வெளில போயிடும். Cl வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கிற ஹெச்சும் சிஎலும் வெளில போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்னா OH குரூப் தான் இந்த இடத்துல வரும். ஸோ நம்மளுக்கு ஃபீனால் தான் வரும். பென்சின் டயசோனியம் குளோரைடை ஹைட்ரோலைசிஸ் பண்ணால் ஃபீனால் தான் வரும். அண்ட் இது வந்து அடிக்கடி ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க.
ப்ரொப்பனோனில் ஹெச்சிஎன் ஆட் பண்ணும்போது இங்கே இருக்கிற டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு ஹெச்சிஎன் வந்து ஆக்சிஜன் கிட்ட ஹைட்ரஜனும் இன்னொரு பாண்டில் சயனைடும் வரும். ஸோ இதுதான் அந்த ஆன்சர். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுலேயும் அந்த ஆல்டிஹைட் குரூப் இருக்கு இல்லையா, அந்த ஆல்டிஹைட் குரூப்பில் அந்த ஹெச்சிஎன் வந்து வரும். ஸோ இந்த ஆல்டிஹைடை வந்து ஒரு பக்கம் ஹெச் ஓ, ஆக்சிஜன் பக்கத்தில் ஹைட்ரஜனும், சயனைட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாண்டில் வந்துடும். இன்னொன்று CH3, இது ஆல்டிஹைட் குரூப். இது C பாண்ட் ஹெச், ஆக்சிஜனில் ஹைட்ரஜன், இன்னொரு பாண்டில் சயனைட். ஸோ இது சயனோஹைட்ரன் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீனாலில் ஜிங்க் டஸ்ட் போடும்போது எப்பயும் போல் ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிடும், ஜிங்க் ஆக்சைடாக போயிடும், நம்மளுக்கு கிடைக்கிறது பென்சின் தான். நெக்ஸ்ட்டு இதே ஃபீனாலில் குளோரோஃபார்மோ NaOH போடும்போது, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீமட்டிமன் ரியாக்ஷன். ஆக்வஸ் NaOH போடும்போது ஹைட்ரஜனும் OHும் வெளில போயிட்டு ONA தான் வரும். அண்ட் இந்த குளோரோஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஹைட்ரஜன் கூட இங்கே இருக்க ஒரு Cl HCl வெளில போயிட்டு CHCl2 வரும். அண்ட் இந்த ரியாக்ஷன் வந்து லாஸ்ட் எண்டி வரைக்கும் போடுங்க. NaOH மறுபடியும் ஆட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்க Cl NaCl ஒரு Clலும் ஒரு HCl வெளில போயிடும். பேலன்ஸ் இருக்க ஆக்சிஜன் மட்டும்தான் இங்கே இருக்கும். அப்போ CHO ஆல்டிஹைட் தான் கிடைக்கும். அண்ட் மறுபடியும் இதை ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது இங்கே H இங்கே OH நம்மளுக்கு ஃபீனால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாலிசில் ஆல்டிஹைட் தான் கிடைக்கும். NaOH வெளில போயிடும். அடுத்து பென்சீனில் மெத்தில் குளோரைட் போடும்போது இங்கே இருக்க ஹைட்ரஜனும் Clலும் வெளில போயிடும். மிடில் ரியாக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கிறது டொலின். டொலினில் நைட்ரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பேரா பொசிஷனில் கிடைக்கும். பேரா பொசிஷனில் NO2 குரூப். இதில் SnHCl ரிடக்ஷன் பண்ணும்போது மெத்தில் குரூப் அப்படியே தான் இருக்கும். NO2 தான் ரிடக்ஷன் பண்ணும்போது NH2ஆக வரும். இன்னொரு கொஷின், எத்தனாயிக் ஆசிட், இது புக் பேக் தான். எத்தனாயிக் ஆசிட்னா CH3COOH. SOCl2 வந்து குளோரினேஷன் பண்ணும். SOCl2 போடும்போது என்ன ஆகும்னா OH வந்து என்ன ஆகும், Cl-ஆ கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பல்லாடியம் பேரியம் சல்ஃபேட் போடும்போது இது ஒரு ரோஸ்மன் ரிடக்ஷன். ரோஸ்மன் ரிடக்ஷனில் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு தெரியும், ஆல்டிஹைட் தான். அப்போ CH3CHO தான் கிடைக்கும். CH3CHOவில் NaOH போடும்போது எப்போவுமே ஒரு அசிட்டால்டிஹைடில் NaOH போட்டாங்கன்னா ஆல்டால் கண்டென்சேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஆல்டால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து 2 அசிட்டால்டிஹைடில் நீங்கள் 2 மென்ஷன் பண்ணணும். ஏன்னா 2 ஆல்டிஹைட் சேர்ந்து NaOH போட்டால் தான் நம்மளுக்கு ஆல்டால் கிடைக்கும். ஆல்டால் எப்படி போடுவீங்கன்னா சிம்பிளாக 4 கார்பன் இல்லையா, 2 ஆல்டிஹைட்னால அசிட்டால்டிஹைட்னால 4 கார்பன். ஸோ 4 கார்பன் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் ஒரு ஆல்டிஹைட், செகண்டில் ஒரு OH, மீதி இருக்க இடத்துல அந்த பாண்டை வச்சு ஹைட்ரஜன் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் ஆல்டால். நெக்ஸ்ட்டு ஆல்டால் சி வந்து அப்போ ஆல்டால் தான். ஆல்டாலை ஹீட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, ஆல்டால் மெக்கானிசமில் லாஸ்ட்டில் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அதில் இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ் வெளில போயிடும். அப்போ நம்மளுக்கு இங்கே டபுள் பாண்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து குளோட்டனால்டிஹைட்.